ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே குயிக்காக கல்யாண வீட்டில் பண்ணுற ஈஸியான மிருதுவான கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா. நான் வந்து ஒரு கெட்டி கடாயில் நான் வந்து 50 ml வந்து நான் நெய் ஊற்றிருக்கிறேங்க. நெய்யை வந்து நல்லா உருக்கி சேர்த்துருக்குறேன். அதில் நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதையெல்லாம் போட்டிருக்கலாம். நான் வந்து முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் பிஸ்தா போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் திராட்சை போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நெய்யில் நல்லா வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம வந்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா, சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இப்போ அதே நெய்யில் நான் வந்து 1 டம்ளர் ரவை எடுத்துருக்குறேங்க. அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெய்யில் வந்து நீங்கள் ரவையை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு கூடவே நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1 டம்ளர் ரவைக்கு நான் வந்து 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். குட்டி டம்ளர் தான் நான் ரவை எடுத்துக்கிறேங்க. ரவை ஒரு 100 கிராம் தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சமாக வந்து கலர் போட்டுக்கலாம், ஃபுட் கலர் போட்டுக்கலாம். நான் ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கலாங்க. கொஞ்சமாக நம்ம வந்து கல்லுப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கலாங்க. அடி பிடிச்சிரும், அதனால் நம்ம கிட்டவே நிற்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்ததுக்கப்புறமா இதே மாதிரி நல்லா அல்வா பதத்தில் வந்துடும். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் ரவையெல்லாம் நல்லா வேகும். பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நமக்கு சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ஒரு குயிக்காக ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு நம்ம இதை செஞ்சிடலாம். அதுக்கு மேலே நம்ம நட்ஸு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுக்கிற நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு கிளறிடலாம். அவ்வளோதான். சூப்பரான நமக்கு ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராகவும் இருந்துச்சு. இதுக்கு மேலே வந்து ஒரு ட்ராப் நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். உடனே நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.